ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ரம்யா. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தோன்னா, புதுசா டெலிவரி ஆனவங்களுக்கு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச டிப்ஸ், நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், அது எப்படி இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் மந்த்லேருந்து பேபிஸ்கிட்ட இருக்கிற சேஞ்சஸ், அதுக்கு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் என்னோட செல்ஃப் நான் என்னென்ன செஞ்சேனோ, இல்லை என் குழந்தைக்கு என்னென்ன நான் பார்த்தேனோ, அதெல்லாம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நெறைய பேருக்கு புதுசா அம்மாவானவங்களுக்கு நெறைய விஷயத்த பார்த்து பயப்படுறாங்க. திடீர்னு பேபி ஒரு விஷயம் பண்ணும்போது, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா, உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேபியோட ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் பேபி பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பிங் சைக்கிள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். லைக் நம்ம 1 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ அந்த குழந்தைக்கு பால் குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ 1 1/2 மணி நேரத்துக்கு 1 1/2 மணி நேரம் நம்ம வந்து அத பேபிய வேக்கப் பண்றது, இல்ல அது தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம தூக்கி ஃபீட் பண்றது, இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கும். அ அந்த மாரி டைம்லலாம் நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப்டா அதான் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது இப்ப செகண்ட் டெலிவரி ஆறவங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம்னு ஆகும்போது, அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். புதுசா வரவங்களுக்கு எல்லாருக்குமே. அது எப்படி வந்து நான் எப்படி அத இது பண்ணேன், ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைக்காக நம்ம பண்றோம். இது வந்து ஃபுல் டைம் கிடையாது. இன்னும் ஒரு 1 மந்த்து, இல்ல ஒரு மேக்ஸிமம் 6 மந்த்து அது வரைக்கும் தான் நம்ம குழந்தைக்கு இப்படி பண்ண போறோம். நம்ம குழந்தைக்கு நம்ம பண்ணாம வேற யார் பண்ணுவா? ஸோ நமக்கு தூங்குறதுக்கு லைஃப் டைம் ஃபுல்லா டைம் இருக்கு. ஆனா நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும், அதுக்கு பால் கொடுக்கறதுக்காகட்டும், இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க டைம் அப்படின்னு நான் எனக்குள்ளேயே செல்ஃப மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஸோ நம்ம தூங்காம கஷ்டப்படுறது, இந்த கண்ணுக்கு நடுவுல வந்துட்டு கருப்பாகுறது, நம்ம முடி கொட்டுறது, நமக்கு எவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும், அது எல்லாமே டெம்பரவரி தான். கொஞ்ச நாள் ஆனா எல்லாமே சரியாயிடும். ஆனா நம்ம குழந்தை நமக்கு லைஃப் டைம் ஃபுல்லா நமக்கு கடவுள்கிட்டேருந்து கிடைச்ச ஒரு பரிசு. அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு தடவையும் என்ன மோட்டிவேட் பண்ணிப்பேன். அந்த மாரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த டிப்ரஷன் இது எல்லாமே வரும். அந்த டைம்ல எல்லா விமனுக்குமே அது ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா, அது வரைக்கும் நமக்கு தெரியாது. பிரெக்னன்சி வரைக்குமே நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நல்லா ஜாலியா இருக்கும். புடிச்சத சாப்பிடுவோம். நல்லா ஊர் சுத்துவோம். எல்லாம் பண்ணுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 24 ஹார்ஸ் நம்ம வந்து இந்த ரூமு, ஃபேனு தலைக்கு மேல ஃபேன் ஓடும். கீழ ரூமு, ஏசி இருந்தா ஏசி, பிள்ளை இதே தான் சுத்தி சுத்தி போயிட்டுருக்கும். நம்மள பத்தி எதுவுமே கேர் பண்ண மாட்டோம். ஒரு தலை சீவ மாட்டோம். இல்ல நமக்கு புடிச்ச விஷயத்த சாப்பிட மாட்டோம். ஃபுல் டைம் பேபி கூடவே இருப்போம். அதனால நெறைய விமென்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரும். அது வந்து எல்லாருக்குமே அத ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அதுலேருந்து எப்படி வரலான்றதுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் மெத்தட் நான் சொன்னேன் இல்லையா? அதே மாரி வீட்ல இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணலாம். லைக் ஹஸ்பண்டோட சப்போர்ட் மாதிரி வேற எதுவுமே கிடையாது. நம்ம என்னதான் எவ்வளோ பேர் இருந்தாலுமே ஹஸ்பண்ட் வந்து அந்த டைம்ல நமக்கு நம்ம பிள்ளை, நம்ம வைஃப் வந்து இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு அவள்ட்ட ஆறுதல் ஆ அந்த டைம்ல ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், அவங்கள பார்த்துக்கிறது, ஒய்ஃப்க்கு தேவையான திங்ஸ் கொண்டு வந்து குடுக்கறது, இல்ல அந்த நைட் அவங்க ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு பில்லோ போட்டு குடுக்கறது, இல்ல சம்டைம்ஸ் அவங்க கூட உட்கார்றது, அவங்களுக்கு ஹிப் பெயின் வந்தா அவங்களுக்கு அத கொஞ்சம் ரப் பண்ணி குடுக்கறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணாலே, அந்த தாய் வந்து அந்த டைம்ல ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவா. அந்த மாரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் கம்மியாகும். ஒரு சின்ன வாக் போறது, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அது வந்து ரிலேஷன்ஷிப்க்கும் ரொம்ப நல்லது. அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுமே அந்த தாய்க்கு கொஞ்சம் தனியா இல்லாம, நம்ம கூட நம்மளோட பார்ட்னரும் ஷேர் பண்றாங்க. ஹாய். இதுதான் என் பாப்பா. என் பாப்பாவுக்கு இப்போ 5 மந்த்ஸ் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து பேபி கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும், பேபி கிட்ட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்பப்போ வரும், நம்ம அதை எப்படி பார்க்கலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத உங்ககிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். யாருக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா. அன்புடன் ரம்யா.